வணக்கம். வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் 2024 பிப்ரவரி 4 2024 நடந்த தேர்வினை பற்றி கொஞ்சம் ஆய்வு பண்ணோம். இன்னைக்கு இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது? பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த வினாத்தாள் மிகவும் மிகவும் கிடையாதுங்க, மிக 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 கடினம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நம்ம எக்ஸாமை நம்ம எப்படி அணுகிறோம்? கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸ் படி கேட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்க. நம்ம எங்க தப்பு பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா ஸ்கூல் புக்கில் இருந்து வரும். பட் இந்த சிலபஸ்ல உள்ளது எல்லாமே ஸ்கூல் புக்கில் 6th இருந்து +2 சிறப்பு தமிழ் வரைக்கும் கவராக உள்ளது உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஸ்கூல் புக்கில் இருந்தே எத்தனையும் வந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேள்வி, பட் நான் முழுசா கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். பார்க்கும்போது ஒரு கேள்வி தெரியுது. இந்த ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ சரி. இப்போ இந்த வினாத்தாளுடைய வடிவம், கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, இங்க பாருங்க, நான் அதை கீ வேர்டெல்லாம் போட்டிருக்கேன். இதுல 90ல இருந்து 100 மதிப்பெண்கள் எடுப்பது ரொம்ப கடினம். எனக்கு கடைசியா கிடைத்த தகவல், நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு சொன்னது, எனக்கு 150க்கு 92 மார்க் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தரவுகளுடைய அடிப்படையில் நான் சொல்றேன், 90ல இருந்து 100 தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு மேல எடுத்தா சந்தோஷம், தப்பு ஒன்றும் கிடையாது, எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் என்னுடைய பார்வையில் 90ல இருந்து 100 மதிப்பெண் எடுப்பது கடினம். இதுல ரொம்பவும் கிரிட்டிக்கல் போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம். சங்க இலக்கியத்திலையும் பக்தி இலக்கியத்திலையும் என்னுடைய 20 வருட அனுபவத்துல இந்த அளவுக்கு கடினமான கேள்விகள் கேட்டதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சங்க இலக்கியத்துல கொஸ்டின்ஸ் படிக்கிறேன் பாருங்க. இந்த பார்ட் பி, இந்த இது கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இதுல தெரியுதாட்டு, இதுல இருந்து நான் 10 கொஸ்டின்ஸ் படிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. இந்த பார்ட் பி காட்டுறேன், ரொம்ப க்ளோஸா தெரியுதா? இந்த பார்ட் பி இது பார்த்துக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வாரியும் துந்தல் வயங்கிழை ஒழிய வாரையும் வாழிய நெஞ்சு. இதற்கு விடை என்ன? இதுக்கு மேக்சிமம் இந்த கடைசி 2 லைன் கொடுத்ததுனால எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இதுக்கு மேக்சிமம் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு 2 to 3 மணிக்கு ரெவியூ மீட்டிங் போடும்போது ஒரு குறிஞ்சி பாட்டு தான் அதிகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல முட்டாச்சிறப்பின் பட்டணம் பெரியணும்னு பட்டினப்பாளையில தலைவன் கூற்று பாட்டு கடைசிக்கு இந்த முடியும். வாரியும் துந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சு. இது பட்டினப்பாறை. இந்த சங்க இலக்கியத்துல கடினமான பகுதிகளை நான் சொல்றேன். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, சிறுவன் காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? இது மேக்சிமம் இந்த 10 நம்ம ஆளுங்க 10 பதிற்று 10 போட்டாங்க, தப்பு. இது 500 நெய்தல் திணையில அம்மூவனார் பாடிய பாட்டு. நெய்தல் திணையில 500 அம்மூவனார் பாடிய பாட்டு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க 500 மேக்சிமம் நூல் இயற்றியது, நூல் தொகுத்தது. நம்ம எல்லாமே 500 என்ன படிப்போம்? அதுல என்னென்ன செய்திகள் இருக்கு? சேர நாட்டை பத்தி அதிகமாக சிறப்பிச்சிருக்கு. வாலி ஆதன் வாலி அவனி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல உள்ளுரை பாடல்கள் இருக்கு.
இறைச்சி கூட வந்து கொஞ்சம் இருக்கு, மருதத்திணை பாடல்கள்ல உள்ளுரை இருக்கு. இதை பத்தி தான் அதிகமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒளியில ரொம்ப டெப்தா போக மாட்டோம். இதுல சிறுவன் காக்கை 10 கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான். ஆனா இந்த பாடப்பட்டோன் மற்றும் புலவன் இது அடிப்படையாக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாதனுக்கு இளநாகனன் கூறிய பொருள். இதுல 4 பாட்டு கொடுத்திருக்காங்க. இது என்ன பாட்டுனா, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு புறநானூற்றுல 55வது பாடல். இதுதான் விடை. அடுத்த கேள்வி ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். பஞ்சுரம் அப்படிங்கிற பண் எந்த நிலம் அப்படின்னா பாலை. அடுத்த கேள்வி பாருங்க, பதிபாடல். இது ரொம்ப போட்டுடலாம். ஏன்னா பதிபாடல்ல வந்து சுட்டப்பட்டது 2 கடவுள் தான். ஒண்ணு சிவன், ஒண்ணு திருமால், இன்னொன்னு முருகன். இதுல நிழலும் நீடிய இமயமும் நீ. இது வந்து திருமாலை பற்றி சொல்லுது. இது பேரன் வகையான பாடல். கலிப்பாவுல பேரன் அப்படிங்கிற வகையான பாடல். அடுத்த கேள்வி பாருங்க, நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னியல்பு கூறுவது. இது அவனை மாதக்கத்து நற்பசலையா அரச வாகையில் பாடியது. இதுவும் புறநானூற்றுல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூரு இவர் துதுகள் போல. இதுல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இது தப்பு. இப்படிதான் வரணும். கிளைம் பண்ணலாம். இந்த ரூ வரக்கூடாது, இந்த ரூ வரணும். இது தப்பு, இதுதான் சரி. இது பாருங்க, நீங்க வேணா இது வந்து பட்டினப்பாளையில 228 to 239வது லைன்ல இருக்கு. உடனே செக் பண்ணி பாருங்க. பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூரு இவன் துருகல் போல. இதுக்கு வந்து விடை வந்து மலைகள். இந்த கொஸ்டின் தான் பாருங்க எவ்வளவு கடினம். 50 நோட்டில் முல்லைத்திணை பாடினது பேயனார். அடுத்த கேள்வி பாருங்க, கோடல் குவிமுகை அங்கை அவிழ. இந்த பாட்டு எதுல வருதுன்னா முல்லைப்பாட்டு. கோடல்ல செங்காந்தல். அடுத்த கேள்வி பாருங்க, மாரி பித்திகத்து நீர்வா கொழுமுகை இரும்புணம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து. இந்த குறுந்தொகை பாடலை பாடினது யாருன்னா, இது வந்து பாலைத்திணை பாட்டு. இதுல குறுந்தொகைன்னு சொல்லியாச்சு. சிறைக்குடி ஆந்தையார், சிறைக்குடி ஆந்தையார் பாடினது. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கடினமான வினாக்கள். நான் அதனாலதான் முதல்ல வந்து 10 கேள்வி வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இந்த 150யும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. பாருங்க, இந்த இதுல 150க்கு 150 ஆன்சர் கீ வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல் இந்த டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். அதுல போட்டிருக்கோம். சரி, அதுல போட போறோம். எல்லாம் எனக்கு டைப் அடிச்சு கிளீனா வந்து போடணும். ஒரேடியா போட முடியாது, போடுவோம். அதே மாதிரி எங்களுடைய வெப்சைட் இருக்குது, வள்ளுவர் வாசகர் வட்டம் .com. அதுலயும் போய் வந்து பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து இந்த 150க்கு 150ம் எந்த புத்தகத்துல எந்த நூல்ல கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா வந்து போட்டுருவேன். யூடியூப்ல முடிஞ்சாலும் போடுங்க. ஏன்னா யூடியூப்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சு பாருங்க. இது 150ம் நான் எப்பயுமே வந்து அப்படிதான் போடுவேன். இந்த முதல் கேள்வியா எந்த புத்தகத்துல எந்த கிளீனா வந்து போடுவேன். ஏன்னா இனிமேல் நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த ஒன் வேர்ட்லாம் படிச்சா வேலைக்கு ஆகாது. நீங்க ஃபுல்லா வந்து படிக்கணும். ஐ மீன் வந்து டிஸ்கிரிப்டிவா தியரிட்டிக்கலா படிச்சாதான் இனி வருங்காலத்துல நீங்க யூஜி டிஆர்பியா இருக்கட்டும், பிஜி டிஆர்பியா இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பியா இருக்கட்டும், நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். சும்மா நுனிப்புல் மேகிற மாதிரி நட்டினியை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, 500 தொகுப்பித்தவர், இந்த மாதிரி டிஎன்பிசி மாதிரிலாம் படிக்க முடியாது. அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து யாராலையுமே வந்து இன்னைக்கு எங்கேயுமே யாராலையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. மிக 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 கடினமாக எடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த 400 வேக்கண்ட் ஃபில் ஆகுமா
அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து சந்தேகம் தான். தகுதியான 400 பேர்கள் கிடைப்பாங்களா? ஏன்னா பாஸ் மார்க் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு, நான் இதை மட்டும் சொல்ல கிடையாதுங்க. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, முதல் கேள்வி இடவெளி விதி, கால விதி, பால், இதெல்லாம் நம்ம தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சார். இந்த 30 கேள்வி டிஎன்பிசி மாடல்ல கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கூட நீங்க எம்ஏ தமிழ் படிச்சவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிச்சு சொல்றேன், இனிமேல் தமிழை தமிழாக முறையாக படித்தால் மட்டும்தான் அரசு வேலை. இதனால இந்த 90 மார்க் மேல எல்லாம் யார் யார் எடுத்தாங்களோ உண்மையான சொல்றேன், அவங்க மிக மிக அதி புத்திசாலிகள். ஏன்னா 150க்கு மேக்சிமம் நீங்க சங்க இலக்கியத்திலே பாருங்க, 30ல இருந்து 40 கேள்வியில 30 கேள்வி ரொம்ப கடினம். இன்னும் சொல்ல போனா பக்தி இலக்கியம் சார், நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன் சார், இந்து சமய அறநிலையத்திற்கு வகுப்பு எடுக்கிறேன். அந்த இடத்துல கூட பக்தி இலக்கியத்துல இவ்வளவு கடினம் எல்லாம் இல்ல. பக்தி இலக்கியத்தை நாங்க சங்க இந்து சமய அறநிலையத்திற்கு நாங்க சைவம் வைணவம் ஃபுல்லா டெப்தா நடத்துறோம். என்கிட்ட பன்னீர் திருமதிகள் புத்தகம் எல்லாமே இருக்கு. சைவ சித்தாந்தம் சுப்புரெட்டியார் புக் இருக்கு, வெள்ளை வாரணம் பன்னீர் திருமதி இருக்கு, பக்தி இலக்கியம் அருணாசலம் புக் இருக்கு. எந்த புத்தகத்துல இருந்து எடுத்தாலே தெரியல. பட் எல்லாத்துக்குமே ஆன்சர் நாங்க சொல்றோம் உங்களுக்கு எந்தெந்த புத்தகத்துல இருந்துட்டு. அதே மாதிரி நீங்க இதுல எடுத்து பாருங்க, மொழிகள்ல ரொம்ப டஃபா கேட்டிருக்காங்க. நீங்க அந்த சிலபஸ்ல ஒளியன் 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 குடிச்சு ஒளிச்சுட்டாங்க. ஒளியன் 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 என்று கொடுத்து ஒழித்து விட்டார்கள். இது திட்டமிட்ட சதி போலவே தோணுது. யாருமே பாஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. புத்தி உள்ளவர்கள் பொழைச்சுக்குவாங்க, அதுதான் உண்மை. சார் பொதுவா நான் சொல்றேன், புரியுதுங்களா? என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது நுனிப்புல் மேய்ஞ்சா கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவங்களை கூட ரொம்ப என்னங்க ஒரு எத்தனை கொஸ்டின் கரெக்ட்னு கூட சரியா ஜட்ஜ் பண்ண முடிய கிடையாது. நான் பாருங்க, ஒரு நாளைக்கு 150க்கும் போட்டுறேன். அதுல பாருங்க, நீங்க 90 எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிடலாம். நான் ஓப்பனா சொல்றேன், 90ல இருந்து 100 இருந்ததுன்னா, இதுக்கு மேல இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரொம்பவும் நல்லது. பட் இது கஸ் பண்ணி போடுறதுனாலயோ அதிர்ஷ்டத்தாலேயோ வர்றது கிடையாது. இது மிகவும் நல்லா படிச்சிருந்து தமிழை மிகவும் நேசித்தவர்கள் மட்டும்தான் இதுல 100க்கு மேல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அப்படி எடுத்தவங்க ரொம்பவும் புத்திசாலிகள். பாருங்க, அடுத்தது இந்த பள்ளி புத்தகத்துல ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு படிச்சுன்னா வச்சுக்கோங்க, டோட்டலி வேஸ்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். இதுதான் கீவேர்டு போட்டேன். அதே மாதிரி நீங்க இதழியல் கணினி தமிழ்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. இந்த பாருங்க, இந்த தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி, இந்திய மொழி இதழ்களின் தந்தை, ஒரு இது அந்த அமிர்தவசனி, இதெல்லாம் நம்ம கோதண்டராமன் புக்கு, குருசாமி புக்கு எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கில் உள்ளது. இந்த இதழியல் கணினி தமிழ், இந்த புதுக்கவிதை, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. பட் வினாக்கள் அதிகமாக கேட்கப்பட்டது. ஏன்னா சங்க இலக்கியம் ரெஃபரன்ஸ் புக்கு கொடுக்கல, மொழி வரலாறுக்கு கொடுக்க கிடையாது. எல்லாமே மேக்சிமம் ஒளியெல்லாம் நீங்க குமாரசாமி ராஜான் இருக்காரு, ஒளியல் நிபுணர். அவரு தொல்காப்பியனுடைய ஒளியல் கொள்கை முதுகையன்னு, இக்கால மொழிகள் பரமசிவம், அப்புறம் சண்முகம்னு அவருடைய ஒளியல் புக் இருக்கு, ரங்கசாமி, இந்த மாதிரி புத்தகத்திட்டதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் தெளிவா நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களுடைய இதெல்லாமே எத்தனை நாளுக்கு உங்களால இதை எடுக்க முடியும் சார்? எனக்கு தெரிஞ்சு நான் எங்க இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நான் கேட்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு எங்க இன்ஸ்டியூட்ல எனக்கு கடைசியா தெரிஞ்சது நான் 92 எடுத்திருக்கிறேன். அது எல்லாமே சொல்ல கிடையாதுங்க, நான் ஓப்பனா சொல்றேன். அதுக்காக எங்கெல்லாம் படிச்சவங்களாம் அதிகமா எடுத்தாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல கிடையாது. 2-3 பேர் சார் எனக்கு 90-92 வரும். மேக்சிமம் சொன்னது 50-60க்கு மேல இல்ல. நான் அதையும் கிளியரா சொல்றேன். அப்படி இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா எக்ஸாக்டா கட் ஆஃப் போடலாம். பட் என்னது இந்த காணொலியினுடைய நோக்கம், இந்த தேர்வினுடைய கேட்கப்பட்ட கேள்வியினுடைய விதம், அமைப்பு, வடிவம், அது பத்தி தான். அதிகமான வினாக்கள் உங்களுக்கு சங்க இலக்கியத்தை சுத்தி 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 மிகவும் கடினமாக கேட்கப்பட்டது. எந்த ஒரு தேர்விலையுமே இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் மேக்சிமம் இலக்கணத்தை அதிகமாக கேட்டிருக்காங்க. பட் இதுல சங்க இலக்கியத்தை சும்மா சுத்த விட்டுருக்காங்க.
இன்னும் சொல்ல போனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி என்னமோ சொல்லுவானே வடிவேலு படத்தில் இது அந்நிய நாட்டு சதியாக இருக்குமோன்ட்டு அந்த மாதிரி கூட இதுக்கு நம்மளால இருக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி விடுங்க. எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போகணுன்னு தான் எல்லாமே நினைப்பாங்க. என்னுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ் என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே தேர்வில் வெட்டிட்டு தான் நான் நினைப்பேன். பட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க போகிறது இல்லை. இருந்தாலும் இதை ஒரு அனுபவமாக வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் டிஆர்பிக்குன்னு படிக்கணும்னா மெய்வெழுத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் தத்தம் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு படித்தோம்ல அப்படிதான் படிக்கணும். கடைசி மாதத்தில் சார் ஒரு மாதம் நான் படிக்கிறேன், இந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்கிறேன், சும்மா நான் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்றைக்கும் வேலைக்கு ஆகாது. இது இனிமேல் நீங்கள் ஐஏஎஸ்க்கு படிக்கிற மாதிரி படிக்கணும். என்னத்த யூஜிடிஆர்பியை பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி எல்லாம் நீங்கள் 2 வருஷம் 1 வருஷம் ஏதோ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் மாதிரி படித்தா மட்டும்தான் இனிமேல் வேலைக்கு ஆகும். அப்பதான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எப்பொருள் யாராய்வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.